அண்ணா அன்னைக்கு இன்னைக்கு தானே வெட்டிங் டே. நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த அன்னைக்கு இத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அத்தை. அம்மா ஏதோ வார்ம் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா இப்படி இவ்வளவு டெக்கரேட் பண்ணி பெருசா கொண்டாட போறதா சொல்லவே இல்லையே. வெட்டிங் டேக்காக அண்ணி இதெல்லாம் பண்ணல அருண். எந்த பிரச்சனையும் இல்லாம நீ அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கல்ல, அந்த சந்தோஷத்தை ஊரறிய கொண்டாடணும்னு தான் அண்ணி நினைக்கிறாங்க. அத்தை, இதெல்லாம் அவசியமா? உனக்கு தெரியாது அருண், நீ ஜெயில இருந்தப்போ நம்ம சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அண்ணா அண்ணி மனச ரொம்ப நோகடிச்சிட்டாங்க. நீ நிஜமாவே அந்த தப்ப செஞ்சிருப்பன்னு அவங்க காது படவே வாய் கூசாம பேசினாங்க. கோயிலு மார்க்கெட்டுன்னு பாக்குற இடத்துல எல்லாம் துக்கம் விசாரிக்கிற சாக்குல அண்ணிய காயப்படுத்தினாங்க. என்ன புள்ள வளர்த்திருக்கன்னு சில பேர் போன்லயும் திட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வந்துட்ட. அத சொல்லி உன்னை பத்தி தப்பா சொன்ன வாயெல்லாம் அடிக்கணும்னு தான் அண்ணி நினைக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு என் பையன் எந்த தப்பும் செய்யலன்னு அவங்க முன்னாடி பெருமையா சந்தோஷமா உன்னை நிறுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். சரி, அப்போ சொந்தக்காரங்க எல்லாருக்குமே சொல்லிருக்கீங்களா? ஆமா அருண், ஹோமம் நடக்கிறது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக. விருந்து கொடுக்கறது உன்னை பத்தி தப்பா பேசின மத்தவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக. 10 மணிக்கெல்லாம் ஹோமம் ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கெல்லாம் சொந்தக்காரங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. நீயும் அதுக்குள்ள குளிச்சு ரெடி ஆயிடு. சரிங்க அத்தை. என்ன சிம்ரன், டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? ஏங்க ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த பேக் டிராப்ல உன்னை வச்சு ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல? ஏங்க சூப்பர் ஐடியாங்க. மொபைல் எடுங்க, போட்டோ எடுக்கலாம். என்னடா பண்றாங்க? சீக்கிரம் வா. ஒரு சின்ன ரொமான்ஸ் பண்ண கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்காரு. டேய் என்னடா மாமா உங்க பிரச்சனை? டேய் வாசல்ல ஒரு தோரணம் கட்டினேன்ல, அது கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஒழுங்கா வந்து மாட்டு. ஏன் அதை நீங்க எடுத்து மாட்ட மாட்டீங்களோ? அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்களா? டேய் நான் உனக்கு சூப்பர்வைசர், நீ லேபர். அந்த ஸ்டூல் எடுத்துட்டு ஃபாலோ மீ. இந்த புது மாப்பிள்ளை தொல்லை தாங்க முடியல சிம்ரன். சரிதான், போங்க. ஏய் சுதா, என்னம்மா நீ பாட்டுக்கு போன் பாத்துட்டு இருக்க? இந்த இடத்துல தான் ஐயர் ஓமம் வளர்க்க போறாரு. உங்க அப்பாவும் மாமாவும் இந்த சேர் டேபிள் எல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நீ இந்த இடத்த நல்லா பெருக்கிட்டு தொடச்சு விட்டுருன்னு. சரிங்கம்மா. சீதா, நீ எங்க போயிட்டு வர? அண்ணி, அருண் இப்பதான் எழுந்தான். காஃபி குடுத்துட்டு வரேன். அவனை ரெடியாக சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன் அண்ணி. ஏய் சீதா, இந்த பாருமா, வாசல்ல கொஞ்சம் பெருக்கி கோலம் போடணும். கொஞ்சம் ரஞ்சிதா கிட்ட சொல்லிடேம்மா. சரிங்க அண்ணி. சரி. அம்மா அம்மா, பெரியம்மா தான் கால் பண்றாங்க. அக்கா, 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம், நீங்க வந்துருங்க. நல்லா இருக்குமா போடுறா, முடிச்சு. அதுக்கு மாத்தா மாமா கட்டறேன். என்ன சொன்னாரு? மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்தா அதெல்லாம் போதும் போதும், இதுக்கு மேல இந்த வேலைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. டேய் மறுபடியும் கலந்து விழுந்தா உன்னைய தான் கூப்பிடுவேன். முடிச்சு போட்டது யாரு? சார் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கு மாமா. வேலை எப்படி? சரிக்கா, சீக்கிரம் வந்துருங்க. நீ கலட்டுற வேலை. மாமா ஏங்க சுந்தர், இது பாரு, ஹால்ல இருக்கிற சோஃபா டேபிள்லாம் எடுத்து போட்டுருங்க. அங்கதான் ஹோமம் வளர்க்கணும்னு ஐயர் சொல்லிருக்காரு. வாங்க எடுத்து போடுங்க சீக்கிரம். சரி ஓகே. டேய் கேட்டல உன் அக்கா சொன்னத, அடுத்த வேலை ரெடி ஆயிடுச்சு, வா. அதெல்லாம் முடியாது, இந்த குடும்பத்துக்கு வேலை செஞ்சே ஓஞ்சு போடும் போல் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் போடுங்க. அப்பாடா. டேய், நான் என்ன சொன்னேன், நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்ட? கடகடன்னு போய் வேலை செய்டா, போடா. அவரால மட்டும் எப்படிடா தூக்கி போட முடியும்? போடா. இவன் ஒருத்தன் காலையில இருந்து சும்மா இருக்கிற மாதிரி மனசாட்சியே இல்ல. லேபர் வாடா. வர சூப்பர்வைசர் மாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உனக்கு பூ வச்சு விடுறேன். நாளையில இருந்து உனக்கு அண்ணன் தான் பூ வச்சு விடுவாரு. ஓகேவா மேடம்? நீ சொல்றது கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எல்லாமே சரியா நடக்கணுமே. கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். பாசிட்டிவா இருங்க நீ. ஹே, என்ன திடீர்னு அண்ணி நல்லா கூப்பிடுற? ஆமா, அண்ணன் உண்மையை சொன்னதும் அபிஷியலா நீங்க அவருக்கு வைஃப் ஆயிடுவீங்க. அப்போ அண்ணின் தானே கூப்பிடணும். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. உறவு முறையில அண்ணியா இருந்தாலும் நான் என்னைக்குமே உன்னோட ஃப்ரெண்டு ரஞ்சிதா தான். அது மாறவே மாறாது.